வணக்கம். இது உங்கள் தமிழ் செய்திகள். கர்நாடக அணி பகுதியில் பாடசாலைக்கு சென்ற சிறுமி மீது மகேந்திரா ரக வாகனம் மோதியதில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் 21/5/2025 காலை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கொக்குலாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கர்நாடக அணி பகுதியில் இன்று காலை 7 மணியளவில் பாடசாலை செல்லும் வழியில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பாடசாலை மாணவி வீதிக்கு மறுபக்கத்தில் சென்று கொண்டிருந்த பனிஸ் வாகனத்தில் பனஸ் ஒன்றை வாங்கிவிட்டு திரும்பி சென்றபோது கொக்குலாயிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற பட்டாரக வாகனம் மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் காயமடைந்த மாணவி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தினை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதியான புத்தளம் பகுதியினைச் சேர்ந்த நபரை கொக்குலாய் போலீஸ் கைது செய்துள்ளதுடன் குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். 8 வயதுடைய மாதீஸ்வரன் நர்மதா என்ற தரம் 3 கர்நாடக அணி ஆத்தியாக்க பாடசாலையில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அத்தோடு பாடசாலை ஆரம்பிக்கும் முடிவடையும் வேளையில் குறித்த கர்நாடக அணி பகுதியில் போலீஸ் யாரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதில்லை எனவும் கர்நாடக அணி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தினை ஏற்படுத்திய சாரதியே கடந்த 2 வருடங்களுக்கு முன் கொக்கு தொடுவாய் பகுதியில் விபத்தினை ஏற்படுத்தி அதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இன்றும் அதே சாரதியே விபத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அப்பகுதி மக்களால் கூறப்படுகின்றது. அதிவேகம் காரணமாகவே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்தும் தமிழ் செய்திகளுடன் இணைந்திருங்கள்.